எங்க இவர் எங்கேயுமே காணோம். இது யாருக்குள்ள ஜுவல் பாக்ஸு? பூ மாதிரி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்த மாதிரி ரேவதி ரூம்ல கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாலோ? ஓ, இது இவர் வாங்கி கொடுத்ததில்ல? இதை எடுத்து வச்சுட்டு இவர் எங்க போனாரு? எல்லாரும் கவனமா இருங்க. உங்க மாமாட்ட சொல்லுங்க. எங்க அம்மா சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். ம். சத்யன் அங்கிளும் சத்யா ஆண்டி கூட தானே இருக்காங்க. பாத்துக்கலாம். ம். சரி, நான் கிளம்பட்டுமா? சாப்பிட்டாச்சா ஈஸ்வர்? நீலா? ஆமால, எங்க அம்மா பாட்டு கிளம்பிருச்சு. மதினி? சாப்பாடு ஊட்டி விட சொல்லி பாட்டிக்கிட்ட விட்டுட்டு வந்தேன். ஓ, நீ சாப்பிட்டுட்டியா? இனிமேதான். ம். போய் சாப்பிட வேண்டியதானே? அதெல்லாம் இருக்கட்டும். ம். என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு மட்டும் பூவெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஆனா என்ன ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. எங்களுக்கே தெரியாதே. இவதான் புதுசா சொல்றா. அப்பப்பா, என்ன நடிப்பு! புதுசா சொல்றாங்க, புதுசா. இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது பாரு. என்னையெல்லாம் அப்படி பார்க்காதானே. எனக்கு எதுவும் தெரியல, அவனும் இல்லைங்கிறான். என்ன ரெண்டு பேரும் புது போட்டு நிக்கிறீங்க? ஏதாவது ஸ்ட்ரெயிட்டாவே கேட்க வேண்டியது தானே. ரேகாக்கு மட்டும் ஜடை அலங்காரம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அதுவும் தாளம்புல நைட்டு மணக்க மணக்க ஜடை ஃபுல்லா வச்சிருக்கா. எங்களுக்கு ஒரு மல்லிப்பூ வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சா? ரேகாக்கு நாங்க அதுவும் தாளம்பூல ஜடை வாங்க வரோம். இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா தெரியல. நாங்களே வீட்டு பிரச்சனையில அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு கிடந்தோம். நாங்க எங்க போய் இவளுக்கு தாளம்பூ வாங்கி அலங்காரம் ரெடி பண்ணோம்? சரி, அப்போ நீ ரெடி பண்ணானா? ஐயோ, அண்ணா என்ன நம்மள பார்க்காம? நாளா இல்லண்ணே, நம்பிட்டோம். ஐயோ, பைப்பிள்ளைக்கு ரெண்டு இன்னைக்கு ஒன்னா சேர்ந்தாலும் சேர்ந்ததுக்கு நம்மள பிடிச்சி கோத்து பிடிச்சிங்களே. நிஜமா அண்ணன், நான் உன் கூட தானே இருந்தேன். நான் எங்க? நம்பாத நம்பாத அண்ணே, நீயே சொல்ல. அப்படியே பாப்பா வரும்போது அவ தலையில பூவெல்லாம் இல்ல, இப்பதானே வச்சிருக்கா. அதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? நான் என்ன ஃபிளாஷ் ஷாப்பா வச்சுட்டு உட்காந்துருக்கேன்? இது கண்டிப்பா பார்த்தா வேலைதான். என் பாப்பா சொன்னா கேட்க மாட்டேன். நான் தான் சொல்றேன்ல, நான்லாம் எதுவும் பண்ணலன்னு. நீதான் பண்ணிருப்ப. ஏன்னா வீட்டுல வேற யாருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண தெரியாது. நீதான் சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு ஒவ்வொன்று பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்க. ஆமாமா, இன்னும் அதாவது சத்தமா 4 பேர்த்துக்கிட்ட போய் சொல்லு. 2 பேரும் சேர்ந்து கேவலப்படுறோம். ஆளை மூஞ்சியும் பாரு. அப்படியே நான் அவளை கேர் பண்ணிக்கவும் அவள் அப்படியே உருகிற மாதிரிதான். சரி, அவனே பண்ணிதான் இருக்கட்டும். இப்ப என்ன அதுக்கு? ஆமா, இவரு அதுக்கு மேல எடுத்து கொடுப்பாரு. நான் தான் பண்ணலைன்னு சொல்றேன்ல. ஒருவேளை அண்ணனே பண்ணிட்டு நம்ம வேலை திருப்பி விடுறானோ? ஃபங்க்ஷன் முடிஞ்சு என்னெல்லாம் பிரச்சனை ஆகணுமோ ஆகி முடிஞ்சு. இப்ப வந்து பூவா பூவு. போய் வேலையை பாருங்க பேசாம. அண்ணே, அண்ணன் போயிட்டா. இப்பவாது உண்மையை சொல்லு. நீ தானே அவளுக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்த? ஐயோ இல்ல, இத கேட்கத்தான் 3 பேரும் என்ன லாக் பண்ணி நிக்கிறீங்களோ? நகருங்க முதல்ல அந்தால. நானும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஐயோ டாக்டரே, ஏதாவது ஊசிய போட்டு அவன் வாயில இருந்து உண்மையை வரவைங்க பாப்போம். அடப்பாவிகளா, எந்த எந்த உண்மையை வர வைக்கணும்? நாம எதுவும் பண்ணலைன்னு சொல்றேன்ல. நாமவே மாட்டுறீங்க. நீங்களா தங்கச்சிகளா? தங்கச்சிகளா கேக்குறேன். அதான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லைன்னா எங்களுக்கும் இல்லை பண்ணி கொடுத்துருப்ப. ஐயோ ஈஸ்வர், நீயாவது நம்பு. சத்தியமா நானும் அவளுக்கு பண்ணி தரவே இல்லை. ஐயோ, என்ன ஆள விடுங்கப்பா. அண்ணன் தங்கச்சி பிரச்சனைக்குள்ள நான் வரல. ஐயோ, எல்லாரும் இவ்வளவு கிட்ட கோத்துட்டு போயிட்டாங்களே. நம்மள ஓடிடுவோம். பார்த்தா ஓடிட்டான். வா குட்டிமா போலாம். பலனாத்துடன் ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவான். மாட்டாமையா போயிட போறான். ஓ, சார் இங்கதான் இருக்காரா? எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் நானு. என்னாச்சு இவருக்கு? இவரு எல்லாம் ஏதோ யோசிச்சு இங்க உட்காந்துருக்காரு. நாங்க தானே இருக்க சொன்னேன். என்னங்க என்னங்க, என்னாச்சு? ரூம்ல இருக்க சொன்னா ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். சரி, வாங்க ரூமுக்கு போகலாம். இல்லை, நான் கிளம்புறேன். கிளம்பலாம் தான். கிளம்புனீன்னா அப்புறம் உங்ககிட்ட சொல்லாமல் போனால் நீங்கள் வேற தேடுவீங்கல்ல, அதான். சரி, ரூமுக்கு வாங்க.
நான் தான் சொல்கிறேன்ல. நான் தான் சொல்கிறேன், ரூமுக்கு வாங்க, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் கிளம்புறேன். வாங்கன்னு சொல்கிறேன்ல. அம்மு, அம்மு, எவ்வளோ நேரம்டா தங்கம் அழுதுகிட்டே இருப்ப? டே மாமா, நீயே சொல்லு, நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? எங்கள் அப்பாவுக்கு உனக்கும் இல்லை, அவன் செக்கி வச்சுட்டு போயிருக்கான். அவன் வச்சுட்டு போனா உடனே நடந்துருமா என்ன? எனக்கு எவ்வளோ கஷ்டமா பயமா தெரியுமா இருக்கேன். நாங்கள் உன் கூடயே தானம்மா இருக்கோம். என் அம்மா எவ்வளோ சமத்து பிள்ளை, அறிவு பிள்ளை, தைரியசாலி தெரியுமா? அச்சிச்சோ, அப்போ அப்படியெல்லாம் இல்லையா? போடா மாமா. தங்க பிள்ளை, நாங்கள் எல்லாரும் உன் கூடயே தான் இருக்கோம். நீ ஏன் இப்படி அழுதுட்டு உட்காந்துருந்தா உங்கள் அம்மாவுக்கு யார் ஆறுதல் சொல்கிறது? ஆ அதுக்கு அம்மு, நல்ல பிள்ளையா ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு என் கூட வருமா, நம்ம போய் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வருவோம்மா, ஓகேவா? சொன்ன பேச்ச கேட்கணுண்ட தங்கம், பாவம்ல. சத்திய பாவம்னா அப்ப நானே ஏமோ பாவம் தான், இருந்தாலும் அம்முக்கு நான் இருக்கேன், அவங்க அப்பா இருக்காரு, சிவராம் அப்பா இருக்காரு, எத்தனை பேர் இருக்கோம். சத்தியாவுக்கு தான் எல்லாரும் இருக்கீங்க. என்ன இருந்தாலும் மகா நீ இருக்கிற மாதிரி வருமா? அதான் தங்கம் வா. என்னடா நீங்க என்னைக்கும் எந்த சூழ்நிலையும் என்ன நடந்தாலும் என்னை விட்டு போயிட மாட்டீங்களா? என் அம்மா விட்டு நான் ஏன் போகணும்னு நினைக்க போகிறேன்? அப்படிலாம் ஒரு நாளும் நடக்காது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட மாட்டேன், போதுமா? நிஜமா? சத்தியமா. ஐ லவ் யூ டா மாமா. ஐ லவ் யூ மை டியர் பாண்டாட்டி. ஐயா, இதே நான் ஆய் பேபி மாதிரி அழுதுட்டு உட்காந்துட்ருக்க. போங்க சத்யன், எப்பவுமே உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான். நான் எங்கம்மா உன் கூட விளையாண்ட? உன் கூட விளையாடுற வயசெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமாம்மா. சத்யா, இப்போ என்னாச்சுன்னு புதுசாக பால்வாடிக்கு சேர்ந்த பிள்ளை மாதிரி அழுதுட்டு உட்காந்துட்ருக்க? ஓ, நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாது பாருங்க. ஏம்மா லூஸு, ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி யோசிக்காதம்மா, ஒரு ஐஜி மாதிரி யோசி. இப்போ போஸ்டிங் வேலை இல்லை. சத்யா, புரியாம பேசாதீங்க. என்ன அவன் சொன்னா செஞ்சிருவானா? நடந்துருமா? நீ ஒருத்தி பைத்தியக்காரி. நீயே எப்படி இருக்கன்னா நீ மித்தவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரில. ஆமாம்மா, உங்களுக்கு உங்களுக்கு எப்பவுமே உங்கள் பிள்ளைங்க மட்டும் தானே முக்கியம். ஆமாம், அவங்க சந்தோஷமா இருந்தால் தான் நான் சந்தோஷமா இருப்பேன். இங்கே பாரு, உட்காந்து லூஸ் மாதிரி அழுதுட்டு இருக்காத. நான் உங்களுக்கு லூஸ் மாதிரி தானே தெரியுறேன், தெரிஞ்சுட்டு போகிறேன். தயவு செஞ்சு இங்கிருந்து போங்க. அடியே பைத்தியக்காரி, பைத்தியக்காரி. ஆமாண்டா, ஆமாம், நான் பைத்தியக்காரி தான். அதெல்லாம் இருக்கட்டும். ஆ ஆ இப்படி தான் சத்யானா, இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஆய் பேபி மாதிரி அழுதுட்டு. பேச்சை மாத்தாதீங்க. ஓய் சசியை ஏன் இன்னும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணல? அங்கே நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா வீட்டுக்கு வந்து துரத்தி துரத்தி உதைப்பானேன்னு நினச்சேன். இவன் இங்கே வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்போமா, இல்லை ரோட்டில் போகிற ஓனான தூக்கி சட்டையில் விட்ட கதையாயிருமோ? நம்மளா எதுக்கு வாண்டடாக போய் அடி வாங்கிட்டு பேசாமல் திரும்பி போயிடலான்டா ரமேஷ். இல்லை, திரும்பி போகும்போதுக்கு இது மொட்டைக்கண்ணி பார்த்துட்டானா வந்துட்டு ஏன் பேசாமல் போகிறீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு கவாம்பு இழுப்பான். இது காலம் ஆகட்டும், பேசியே தொலைவோம். சோனி, சோனி. சொல்லுங்க, ஏதாவது வேணுமா என்ன? எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்புறம் இல்லை, தூக்கம் வரலையா? இங்கே வந்து இப்படி தனியாக உட்காந்துருக்க? ஓ, நான் தனியாக இருக்கிறது கூட உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. இல்லை, உங்கள் அம்மா கால் வலிக்குதுன்னு போய் படுத்துட்டாங்க. சந்தியா ராகினிக்கு ஒரு ரிவிஷன் கொடுப்போன்னு கொடுத்துட்ருக்கா. நான் அங்கேருந்து என்ன பண்ண போகிறேன்? அதான் இங்கே வந்து உட்காந்தேன். உங்களுக்கு தூக்கம் வந்தால் நீங்கள் போய் தூங்குங்க. சந்தியா அவள் தூங்க போகும்போது என்னை வந்து கூப்பிடுவான், அப்போ நான் போய் படுத்துக்கிறேன். இன்னும் என்ன சொல்லுங்க. இல்லை, வீட்டுக்கு வந்து சண்டை போடுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ கூலா. எதுக்கு சண்டை போடணும்? அங்கே ஓ, அந்த பொண்ணை நீங்கள் சைட் அடிச்சிட்டு இருந்தீங்களே, அதுக்கா? சைட் அடிச்சது அவளா நானா? அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள். இதெல்லாம் உனக்கே டூ மச்சா தெரியலையாமா? விக்கி எப்படியோ அப்படிதான் ஆதவும்.
அவனோட தங்கச்சி அப்போ எனக்கும் தானே சிஸ்டர். அதை விட்டுட்டு நான் சைட் அடிச்சுதான் சொல்கிறேன். சரி, அப்புறம் வேற எப்படி சொல்லணும்? என்னவா இருந்தா எனக்கு என்ன? உங்கள் லைஃப் உங்கள் இஷ்டம். இதில் நான் யார் தடை போட? சிவா ரேகா கூட இருக்கிறதெல்லாம் ஒரு துரோகம்னா அப்போ நம்ம அவனுக்கு பண்ணதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது? நம்ம என்ன பண்ணணும்? சிவாவையும் பெத்தவங்களையும் பிரித்து வச்சிருக்கமே, அதுக்கு என்ன சொல்ல? என்ன சொன்னீங்க? ஏன் புரியல? நம்ம ஆமாடி, ஆமா. புரியுற மாதிரி சொல்லுங்க. அதான் சொல்றேனே, புரியல உனக்கு? புரியறங்காட்டி தானே கேக்கே. சத்தியமா புரியல. பெத்தவங்களையும் சிவாவையும் பிரிக்கிற அளவுக்கு நம்ம என்ன கொடுமைக்காரங்களா? அப்படியேனாலும் எனக்கு சிவா பெத்தவங்களையே தெரியாதே. சிவாவையே டப்பு டப்புங்கிறீங்களே டிவி பட்டி, அது சரி பண்ணி வந்ததானே எனக்கு தெரியும். உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு குட்டிச்சவத்துல போய் முட்டிக்கிறீங்களா? அப்படியே ஏதோ சொல்றீரு, ஆனா ஒருக்கா கூட போய் முட்டிக்கிறது இல்ல. அட ஈஸ்வரா, நான் எப்படா குட்டிச்சவத்துல முட்டிப்பேன் தான் காத்துட்டு இருக்கியாடி நீ? சும்மா பெணாத்தாதீரோ, அடிச்சு போடாதீரும். சொல்லும் யாரு சிவாவோட அம்மா? நம்ம என்ன பண்ணோம்? ஐயோ சொல்லி தொலைறேன். சொல்லும், தொலையெல்லாம் வேண்டாம். ஒரு தடவை என் தங்கச்சி அவ மகன் மஞ்சுக்கு ஃபீஸ் கட்ட காசு கேட்டாலோ, கொடுத்தியா நீ? அவ எவ்வளவு தடவை காசு கேட்டிருக்கா, எப்பன்னு எனக்கு எப்படி தெரியும்? அடியே உன்னையெல்லாம் என்னமா சை, எம்பிட்டு வயசான பின்னாடி பார்க்க முடியலன்னா உண்மையுமே என்னால பார்க்க முடியல. சயச்சுக்கிட்டு வாட்டனல்லோ. யாரு தாயே அப்படி உன்னை வாழ சொன்னா? போய் தொங்க எங்கானும். அப்போ இத்தனை நாளா எப்படி இவ போய் தொங்குவான் தானே காத்துட்டு இருக்கிறீங்க? நான் எப்படி எதுக்கு தொங்கணும்? உங்க கூட வாழத்துக்கு தானே வந்தேன். நீங்க போய் எங்கேன்னு தொங்குங்க, நானும் உங்க கூட வந்து தொங்குறேன். ஏண்டி சாகும்போது கூட என்ன நிம்மதியா தனிச்சு விட மாட்டீல்ல? நீங்க தானே எத்தனை ட்ரிப்பு சொல்லிருக்கீங்க, பாவச்சாவா உங்களோட தானே. அப்புறம் இப்ப பேச்ச மாத்தி பேசுறீரு. ஐயோ ராமா, தலையெழுத்தே. ஏனுங்க, என்ன? சிவா அம்மா யாரு? அவங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கு காசு கொடுக்க முடியாம போனதுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு இந்த கதையை கேட்காம நீ தூங்க மாட்ட, அப்படித்தானே? அதான் என் தங்கச்சி காசு கேட்கவும் நம்மக்கிட்டே காசு இல்லை. வாடகை, தண்ணி, கரண்ட் பில்லுக்கு, மளிகை சாமான் இதுக்கெல்லாம் கொடுக்குறக்கே காசு வேணும் அப்படின்னு நீ சொல்லிட்டியா? அதனால ஒரு தடவை நான் உங்க அப்பா வீட்டில் உனக்கு போட்டாங்களே செயின், அப்போ 3 பவுன் ஆக்கும். ஆமாண்டி வென்று, அந்த செயினத்தை கூட அடமானம் வச்சு நம்ம வீட்டு செலவுக்கு ஆகட்டும் அவளுக்கு காசு கொடுப்போம்னு சொன்னாங்காட்டியும் நீ தரமாட்டேன்னு சொல்லிட்ட. கிழவனுக்கு வேகந்த பேரு 3வது புள்ள பிறக்கல, அதை வச்சுதான் டெலிவரி காசு காட்டுச்சு. நினப்பு பாரு. சரி ஆத்தா, சொல்ல வரத கேட்டோல. சரின்னுட்டு ஆபீஸ்ல கடன் கேட்கலான்னு கேட்டேன். அவ ஃபீஸ் கட்டணும்னு சொன்னதுல பாதி பணம் தான் கிடைச்சிது. அதுக்கு நம்ம என்ன பண்றது? விரலுக்கு ஏத்த வீக்கம் தான் வேணும். நீங்க என்ன கட்டிக்கிட்ட பின்னாடி எத்தனை கஷ்டம். நான் தானே ஊரோட வேலைக்கு போய் சம்பாதிச்சேன். அதுல தானே நம்ம செலவெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்படித்தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் புருஷன் முன்னாடி 2 பேரும் நேர்ந்து கலந்துதான் எல்லாம் பார்த்துக்கணும். நம்மளால என்ன முடியுதோ அதான் செய்யணும். உங்க தங்கச்சி யாரு பெரிய ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்க சொன்னது? கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே நம்ம பிள்ளைகளை நம்ம படிக்க வச்சோம். அதே ஸ்கூல்ல சேர்த்த வேண்டியது தானே. புருஷனும் குடியாரனா போயிட்டான், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உங்க பெத்தவங்க தானே அவன் தான் பெரிய உலகம் இல்லாத மகாராஜான்னு கட்டி வச்சாங்க. அப்போ உங்க தங்கச்சி தான் எல்லாம் பார்த்துக்கணும். இவ்வளோ பேச்சு என்ன பேசுறீங்கள? என் தங்கச்சி கொண்டு செய்ய ஒட்டியா பிடிக்க ஒட்டியான்னு. இது வரைக்கும் 10 ரூபாய்க்கு உங்க தங்கச்சி நமக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காளா, இல்லை என் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காளா? அதுக்கெல்லாம் ஒன்றும் துப்பில்ல. ஆனா நீங்க அப்படி இருந்தும் என்ன பண்ணுனீரு? நினைச்சு பாரு.
கல்யாணத்துக்கு பிற்பாடு அவளை நான் நர்சிங் படிக்க வைக்கேன்னு எங்கேயோ படிக்க வச்சு அவளுக்கு 2 லட்சமோ என்ன எல்லாம் காசெல்லாம் கொடுத்து அவளுக்கு வேலையெல்லாம் வாங்கி கொடுத்திரு. ஓ, இதுதான் சமயம்னு சொல்லி கட்டிட்டு இருக்க. என்ன சொல்லி கட்டிட்டாங்க இப்போ? உங்க தங்கச்சிக்கு நீங்க உங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து பூர்வீக சொத்தெல்லாம் வித்து வந்துச்சு காசு. அதுல வந்து வீடு நகை நட்டு நீங்க சம்பாதிச்சு வச்சது எல்லாம் போட்டு அவளுக்கு எத்தனை நகை போட்டீங்க? உங்களுக்கு ஒரு குண்டு மணியாவது உண்டா? இப்ப வரைக்கும் உண்டா கேட்க? ஏதோ போனா போதுன்னே கல்யாணத்தப்போ எங்க அண்ணன் போட்ட செயினுமே தீபாவளிக்கு எங்க அப்பா போட்ட மோதிரம் தான் உங்ககிட்ட இருக்கு. அது கூட எங்க அப்பன் சம்பாதிச்சதாக்கும். உங்க அப்பனாத்த சம்பாத்தியமோ உங்க தங்கச்சியோ உங்களுக்கெல்லாம் 1 ரூபாய்க்கு செய்யாம இல்ல, ஒரு குண்டு மணிக்கு செய்யாம இல்ல. வந்துட்டாரு இப்பத்தையும் தங்கச்சிக்கு வக்காத்து வாங்கிட்டு. அடியேய், ஃபீஸ் கட்ட நான் காசு தர மாட்டேன்னு சொன்னேன். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பெத்துக்கும் போது தெரியலையா? இப்ப என்ன விலைவாசிக்கு விக்குது? பிள்ளைக்கு கல்யாண வயசு வரும்போது என்ன விலைவாசிக்கு விற்கும்? ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் என்ன ஏது? விலையெல்லாம் எச்சாகுமா ஆகாதா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம்பாத்தியம் பண்ணணும், சேர்த்து வைக்கணும், எல்லாம் தெரிஞ்சு செய்யணும் இல்லையா? நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும் இல்லையா? பெத்துக்கவே கூடாது. சிவனே நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். நீங்க கோவப்பட்டு என் கழுத்து பிடிக்கிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் கெட்டவ இல்லை. நான் பார்த்து என் பிள்ளைய பார்த்து சரின்னு சொன்னங்காட்டி தான் உங்க தங்கச்சி பிள்ளைய நீங்க டாக்டருக்கு படிக்க வச்சீங்க. என் பிள்ளைக்கு கூட பிகாமு ஐடி அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்கிறாளுகோ. உங்க தங்கச்சி பிள்ளைய நீங்க 3 டிகிரி படிக்க வச்சிருக்கிறீங்க. 1 ரூபாயா 2 ரூபாயா காசு? எத்தனை காசு? எத்தனை பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்தீங்க? எல்லாம் என் பிள்ளைய சம்பாத்தியம். என்ன? அதான் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட நீ காசு தரலையா? நகையை வச்சு தர காசு இல்லையா? நான் ஆஃபீஸில் கடன் கேட்டு பாதி தான் கிடச்சிது. அதை கொண்டுட்டு போய் அவகிட்ட கொடுக்கலான்னு போனேன். உள்ள என்னாச்சு ஏதாச்சும் ஒன்றும் தெரியலையே, யாரையும் காணோம். யார்கிட்ட தான் கேட்குறது? உள்ள டெலிவரி நடந்துட்டு இருக்குதுங்களா? ஆமாங்க சார், என் சம்சாரத்துக்கு தான் நடந்துட்டு இருக்குதுங்க. நீங்கள் இங்கே வேலை செய்கிற நர்ஸோட அண்ணன், அவளை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ சரிங்க. அண்ணே என்னறாங்க நீ இங்கிருந்து வர? அது இருக்கட்டும். நீ என்ன திடீர்னு நீ வந்திருக்கதா சொன்னாங்களா? அதான் வந்தேன். பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கிட்ட பணம் கேட்டிருந்தீல்ல, அதான் கிடைச்சது. சரி அதையாவது கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன். இல்ல அண்ணா வேண்டாம், நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டியா? எப்போ எப்படி ரெடி பண்ண? யார்கிட்ட வாங்கின? இங்கேயே தெரிஞ்சவங்க கிட்ட, மேனேஜர் கிட்ட கொஞ்சம் பேசி வாங்கியிருக்கேன் அண்ணே. அதே போதும். சரி பரவாயில்ல, இந்தா வச்சுக்கோ. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ வச்சுக்கோ. இல்ல ராங்கா. இல்ல அண்ணே வேண்டாம். சரி நீ கிளம்புனா கிளம்பு. டியூட்டி டைம் முடிஞ்சா? இல்ல ஒரு வேலை இருக்கு, அந்த ஆள் வரேனா அவங்க நான் போய்க்கிறேன். நீ போ. இல்ல நான் வெயிட் பண்றேன், நீ வா. இல்ல அண்ணே நீ வான்னு சொல்றேன்ல. சரி கொஞ்சம் லேட் ஆகும், இரு வந்துடுறேன். உள்ளதானம்மா போறேன். ஆமாங்க சார். நீ எனக்கு தெய்வமா. 15-18 வருஷமா குழந்தை இல்லாத கோயிலா போய் வேண்டி இப்போ என் பொண்டாட்டி வலி வந்ததுன்னு 2 குழந்தைகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு உள்ள கூட்டிட்டு போனாங்க. இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லைம்மா, கொஞ்சம் பார்த்து சொல்றியாம்மா? உங்க புண்ணியமா போகும். அவிய பேரு பத்மாவதி. பத்மாவதியா? ஆமாங்க. என்னடா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதா? ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருக்குங்க சார். என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க, இருங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அந்த ஆளை நான் கோயிலுக்கு போங்கன்னு அனுப்பி விட்டேன். பொறுங்க சார். அடப்போட கிறுக்கா, அந்த ஆள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இங்கே மறுபடியும் வந்துடுவா நாட்டக்குதே. வந்துட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதே. நினைக்கிறதெல்லாம் அடுத்தவங்களுக்கு கெட்டது. இவன் பறக்கு கடவுள் இவருக்கு தான் எல்லாமே ஃபேவராக பண்ணுறாரு. இதில் என்னதான் இவனுக்கு ஆத்திரமோ. யாரோ வராங்க பாருங்க. நம்ம கிட்ட சொல்லிடுவாங்களாடா? சொல்லுவாங்க சார். இப்போ ஓகேவாடா? ஓகேங்க சார். இவனுக்கான அடிக்க சொல்லி தரணும், இவன் இருக்கிறவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான். ஆளையும் மூஞ்சியும் பாரு, அந்த மூஞ்சிக்காரன். நீங்க பத்மாவதி? ஆமா, நான் தான் அவங்க அண்ணன். அவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காங்க சார். ரொம்ப வருஷம் கழிச்சு அவளுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தைங்க எப்படி இருக்காங்க? ட்வின்ஸுங்க சார், பசங்க. ட்வின்ஸா? அந்த பசங்களை வந்து என்ன பிரயோஜனம்? இவன் முடிவு பண்ணுறது தான்.
அப்படியாம்மா, சந்தோஷம் சந்தோஷம். நல்ல செய்தி சொன்ன உனக்கு வாயில சக்கரை தான் போடணும். என்ன வேணுமோ கேளுமா, நான் செய்கிறேன். அவன் வாயிலேயே சொல்லிட்டு போயிடுவான், எவ்வளியே செய்யவே மாட்டான். நம்பி எதுவும் கேட்டாதம்மா, நீ ஏமாந்து தான் போவ. எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க சார். அட சும்மா கேளுமா. என் தங்கச்சிக்கு இத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு. நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? குழந்தைங்கள நாங்கள் பார்க்கலாமா? பார்க்க ஒட்டிங்க, குழந்தைங்க ஜோலி முடிஞ்சுச்சு. இல்லைங்க சார். ஏம்மா, ஏதாவது பிரச்சனையா? உங்க தங்கச்சி நல்லா தான் இருக்காங்க, மயக்கத்துல இருக்காங்க. பிரசவமானதும் எல்லாருமே மயக்கத்துல தாம்மா இருப்பாங்க. நான் குழந்தைங்கள கேட்டேன். அது என்னம்மா என்ன? என் தங்கச்சிக்கு இத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தோம். என்ன பிரச்சனை சொல்லு. கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரு தெரியல. அட்டே சொட்ட தலையா, கடவுள் என்னடா உன்ன சோதிக்கிறது? நீ தாண்டா கடவுளை சோதிப்ப. ஒரு குழந்தை நல்லா தான் இருக்கு. அப்போ இன்னொரு குழந்தைக்கு என்ன என்ன என்னாச்சு? ஒரு தாய்மாமனா உங்க வேதனை வலி எங்களுக்கு புரியுதுங்க சார். அந்த குழந்தைக்கு குழந்தைக்கு என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்க. என் உயிரை கொடுத்தனாலும் நான் காப்பாத்துறேன். என்ன பண்ணணும் சொல்லுங்க. உயிரை கொடுத்து காப்பாத்துற ஆளையும் மூஞ்சியும் பாருங்க. உயிரை எடுக்கிறதுக்கு தான் இவனே வந்து நிற்காங்க. லங்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுது. ஐயோ, என் தலையில இடி இறக்கிட்டியேம்மா. நான் நீ என் மச்சானுக்கு என்ன சொல்லுவேன் எது சொல்லுவேன்? தவமா தவம் இருந்து இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை இப்படி ஆகி போச்சே. வருத்தப்படாதீங்க சார். ஒரு வாரமோ 2 வாரமோ 10 நாளோ மேக்ஸிமம் 2-3 நாள் வரதே கஷ்டம்தான். ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு ஒன்னாவது நல்லா இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குங்க. ஐயோ, அப்படி இல்லை சொல்லாதம்மா. எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாத்தி கொடுமா. என் தங்கச்சிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது நீயே நினைச்சு பாருமா. உங்க தங்கச்சி மயக்கத்திலே கேட்டாங்க. ஒரு குழந்தை தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவ சின்ன பொண்ணாச்சே, அதை தாங்கிக்க மாட்டாளே. எப்படி தாங்கிக்கிட்டாலோ? நீ என் மச்சாங்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? பார்க்கலாங்க சார். வேற டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நல்லாயிடுச்சுன்னா அப்புறம் சொல்லிக்கலாங்க சார். என்னது? டாக்டர்ஸ் வர வச்சு காப்பாத்துறீங்களா? ஏய், இங்க பார். இனி எந்த டாக்டரும் இங்க வந்து பார்க்கக்கூடாது. அந்த குழந்தைய காப்பாற்றவும் கூடாது. என் தங்கச்சி பத்மாவதி, அவன் புருஷ சீனிவாசன் மட்டும் இல்லை, மற்றவங்க யார் வந்து கேட்டாலும் நான் தான் இதை செய்ய சொன்னேன், நீ என்னைக்கு சொல்லவும் கூடாது. இவகிட்ட பணத்தை கொடுத்து காரியத்தை முடிக்க சொல்லு. இந்தாங்க சார், பணம் கொடுத்துருங்க. இதெல்லாம் பத்துமா? எங்கடா நான் கொடுத்தது? இங்கே இருக்குங்க சார். கொண்டா. இங்கே பார், இந்த பெட்டி நிறைய இருக்கிற பணம்லாம் உனக்கு தான். நான் சொல்கிற மாதிரி செய்யணும், புரியுதா? உள்ளேயே விசிட்டிங் கார்டும் இருக்குது. எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் வந்து வாங்கிக்க. இந்தா, உனக்கு இதுவும் தேவைப்பட்டா வச்சுக்கோ. ஆனால் நான் சொன்னபடி காரியத்தை முடிச்சிட்றேன். சரிங்க சார். காரியம் முடிஞ்சதும் அதில் இருக்கிற நம்பர் என்னோட தான், ஃபோன் பண்ணி சொல்லு. வரட்டா? நடடா, வந்த வேலை முடிஞ்சு போகலாம். கையை நீட்டி பணத்தை வாங்கியாச்சு. இப்போ இவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க? அண்ணன் வேற ஒரு பக்கம் இருக்கான்.